மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அன்புமணி மருத்துவர் அவர்களை வணங்கி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலேயே எழுதாமல் பிழை இல்லாமல் விவசாயிகளுடைய பிரச்சனையை ஒரு மணி நேரத்திற்கு எந்த குறிப்பும் எடுக்காமல் பேசக்கூடிய ஒரு பெருமை மிகு தலைவர் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். உண்மையிலே நீங்க இதை புகழ்ச்சிக்காக சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல பேப்பர் எழுதி படிக்கிற அரசியல்வாதி தான் நிறைய இருக்கிறாங்க. அதுல பேப்பரே இல்லாம விவசாயிகளுடைய பிரச்சனையை உளப்பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு மாண்பு மிக்கவர். அதுல பாராட்ட வேண்டியும் நம்ம விவசாயிகள் எல்லாருமே மறுபடியும் ஒரு இடம் கைத்தட்டி அவருடைய செயல்பாட்டுக்கு நம்ம நடிக்கிறோம். இப்ப நம்ம இங்க அமைச்சிருக்கிற இந்த கூட்டம் மேடை பேசி நமக்கு தெரிஞ்சதை பேசுற கூட்டம் இல்லை இது. ஏன்னா எல்லா தலைவர்களும் மணிக்கணக்கில் பேசக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க எல்லாருமே. அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத ரெண்டு விஷயத்தை மிக அருமையா சொல்லிட்டாங்க. ஒன்னு மேகதாட்டு, ரெண்டாவது கடன் பிரச்சனை. இப்ப மேகதாட்டு பிரச்சனையில என்ன, கடன் பிரச்சனை என்னங்கிறத மட்டும் எனக்கு தெரிஞ்சது இல்ல, நம்ம ஒரு பொதுவான பிரச்சனையை நம்ம உள்வாங்கல அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இங்க குறிப்புக்கு சொல்லிட்டு, நாளைக்கு நாங்க திருச்சியில டெல்டா ரீஜன்ல இருக்கக்கூடிய சேலத்தில் ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு ஒருத்தராக இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2 வழக்கறிஞர்கள், மதுரை ஹைகோர்ட்ல இருந்து 2 வழக்கறிஞர்கள், சென்னையில இருந்து 2 வழக்கறிஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சட்டபூர்வமா விவசாயிகள் இந்த வழக்கை எப்படி கையில் எடுத்துட்டு போலாம், ஏன்னா தமிழக அரசினுடைய வழக்கு தள்ளுபடியான நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிங்கிறதுக்காக நாளைக்கு காலையில திருச்சியில கூடுறோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை மட்டும் நான் ஐயாவோட கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன். முதல் விஷயம் நம்மெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கேஆர்எஸ் வழியா தான் நமக்கு தண்ணி வருது மேட்டூர் அணைக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறு. வயநாட்டில் கேரளாவில் பெய்கிற மழை வயநாடு வழியா கபினி டேமுக்கு வருது. கபினி டேமோட அதிகபட்ச கெப்பாசிட்டி 19 TMC தான். அப்ப மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணி சட்டப்பூர்வ தண்ணி, நான் சொல்றது 60% கபினி வழியா தான் வருது. இதுக்கு மேல கேஆர்எஸ்க்கு மேல இருக்கக்கூடிய 3 டேம் கட்டியிருக்காங்க இல்லையா, ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த 3 டேமும் ஒரு முறை கூட மத்திய அரசினுடைய ஒப்புதல் வாங்கி கட்டப்படலை. கட்டி முடிச்சிட்டு மறுபடியும் காங்கிரசும் பிஜேபியும் ஆட்சிக்கு வந்த பிறகு கொள்ளைப்புறமாக ஒப்புதல் வாங்கப்பட்டது. இப்ப நமக்கு பயமே என்னன்னா, இது மாதிரி ஒரு நிகழ்வை அவங்க மாநிலத்தில் நடத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நடத்துறது நம்ம இன்னைக்கு சண்டை எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் பழைய காலத்தில் போர் புரியுற மாதிரி புரிய முடியாது. அதனாலதான் இப்ப நம்ம சட்டப்பூர்வ முடிவுக்கு போறோங்கிறப்ப ஐயா அதை சொல்லும்போது வரவேற்பு கூறுங்க. இப்ப நம்ம 2 விஷயத்தை முன்னாடி உள்ள கொண்டு வந்துடுறேன். அந்த 19 DMCக்கு மேல கபினில சேர்க்க முடியாத தண்ணி மேட்டூர் அணைக்கு சட்டப்பூர்வமா வரக்கூடிய தண்ணியில 60% கபினி வழியா தான் வருது. இப்போ கர்நாடகத்தோட ஒரே திட்டம் என்னன்னா, அப்பர் ரீச்சில் 3 அணை கட்டி தடுத்தாச்சு, கேஆர்எஸ்ல தேக்கியாச்சு தண்ணிய. தமிழகத்துக்கு தண்ணி வெள்ளம் வந்தா, மழை வந்தா, புயல் வந்தா வர்ற மாதிரி வெள்ளம் வரும்போது மட்டும் வடிகாலா பயன்படுத்துறோம். ஆனா இருந்தும் மேட்டூர் அணைக்கு தண்ணி போயிட்டே இருக்க எப்படி அப்படிங்கிற திட்டம் தான் இன்னைக்கு இந்த மேகதாட்டில் அணை கட்டக்கூடிய திட்டம். அது ஆரம்பத்தில் சொன்னது எவ்வளவுன்னு சொன்னா, பெங்களூர் குடிநீருக்காக 15 DMCக்கு திட்டமிட்டது, இன்னைக்கு 70 DMCக்கு போயிட்டாங்க. இப்ப நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா, இதுல முதலாவது கோரிக்கை அது. ரெண்டாவது நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரது என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கிற சோர்ஸ், அதாவது தேக்கக்கூடிய சோர்ஸ் ஐயா ரொம்ப நாகரிகமா சொன்னாங்க. தடுப்பணை, படுக்கை அணை, ரீசார்ஜ், இதுக்குள்ளதான் போனாங்க. நம்ம ராசி மணல் அப்படின்னு ஒண்ணு கொண்டுட்டு போனீங்கன்னா 1924 ஒப்பந்தத்தில் என்ன சொன்னாங்களோ அங்க கேஆர்எஸ் கட்டிங்க, இங்க மேட்டூர் கட்டிங்கிற நிலைமை வந்துடும். அதனால ராசி மணல் நம்ம அடுத்த அணைகள் கட்டுவோம் அப்படிங்கிற பேச்சை மறந்துடணும். அதுக்கு வாய்ப்பு அப்புறம் நம்ம அதுக்குள்ள போலாம். அதனால இப்ப அதை பத்தி இந்த இடத்துக்குள்ளார அதை கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, அடுத்தது சட்ட வல்லுநர்கள் தவிர வேற வழி இல்லை. இப்ப ரெண்டாவது 3வது விஷயமா நம்ம இங்க என்ன ஒரு கவனத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே இவங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணம், இந்த செல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த இடத்துல இருக்க செல்லை தூக்கி கொண்டு இந்த இடத்துல வச்சுட்டோம்னா இடம் 1, 2, 3வது இடத்துக்கு வந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு 2 ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு 3வது இடத்துக்கு போய் நிக்குது. அப்ப 1 என்ன அப்படின்னா,
சட்டமன்றத்துக்கு எதிரான தீர்மானத்தை இன்னைக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கர்நாடகாவுடைய சட்டமன்ற தீர்மானத்துக்கு எதிர் தீர்மானம் இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டாவது, அவங்க டிபிஆர் ரிப்போர்ட் போட்டப்ப நம்மளுடைய தடையை முழுசா நம்ம தெரிவிக்கல. இப்ப ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதுக்கு போயிட்டோம். அப்படின்னா ரெண்டு என்ன கிட்டத்தட்ட ஏத்துக்கிட்ட மாதிரி ஏத்துக்கல. அப்ப நம்ம ரெண்டையும் விட்டுட்டு மூணாவதுக்கு தானே போயிருக்கிறோம். இதுதான் எங்களுள்ள இடைவெளிங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிட்டோம். அந்த நீர்வளத்துறை செயலாளரை சந்திச்சு சத்யபிரசாத் சார்ட்ட இந்த விஷயங்கள் பூரா உள்ள கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டதில் ஒரு 6 வகையான குறிப்புகளை கொடுத்துருக்குறோம். அந்த குறிப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் முதல் தீர்மானம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய ஒருமனதான தீர்மானம் நிறைவேறியிருக்கு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழக அரசு எந்த அரசு இருந்தாலும் நமக்கு அது பற்றி இல்லை. காவிரி விடயத்தில் ஒரு நல்ல துவக்கத்தை கொடுத்துருக்காங்கிறத நம்ம வரவேற்கலாம். ரெண்டாவது, நம்மளுடைய அன்புமணி சொன்ன மாதிரி ஒரு மொத்தத்தோடு போய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குங்க இல்லையா, அது உங்க வழியா போனால் அது நிச்சயமா அதை சந்திக்கிறதும் ஒரு பெருமை மிகு விஷயம். இதை சொல்லிட்டு ரெண்டாவது விஷயமா, இப்ப விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பா இருக்கிறது என்னன்னா கடன் தள்ளுபடி. இப்ப இந்த கடன் தள்ளுபடியில ஒரு அரசாங்கம் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வரையறை வச்சிருக்கு. அப்படின்னு சொன்னா குறு விவசாயி, சிறு விவசாயி, மிகச்சிறு விவசாயி. இப்ப இந்த 3 கேட்டகரியிலையும் அரசாங்கம் ஒரு வரையறை வச்சிருக்கு. அப்படின்னா 1.5 ஏக்கர் இருந்தா குறு விவசாயி, 2.5 ஏக்கர் வரைக்கும் சிறு விவசாயி, அதுக்கு அடுத்தது குத்தகை சாகுபடி செய்யக்கூடிய 5 ஏக்கர் வரைக்கும் செய்யக்கூடியவங்க சிறு விவசாயில தான் கோஆபரேட்டிவ் சட்டப்படி, கூட்டுறவு சட்டப்படி சிறு விவசாயி. இப்போ ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸ் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். அப்ப முதல்ல நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்கிறப்ப 25,000 சொன்னப்ப ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸ் 40,000 இருக்கும்போது நீங்க 25,000 அறிவிச்சிருக்கிறீங்களே, என்ன சட்ட விதி அப்படின்னு கேட்ட பிறகுதான் மண்டையில் அடிச்சது. அவங்களுக்கு அடிச்ச பிறகுதான் மறுபரிசீலனை அப்படின்னாங்க. இப்பவும் நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஸ்கேல் ஆஃப் பைனான்ஸ் 40,000னா 2 ஏக்கருக்கு 80,000 ரூபாய். இப்ப 75,000 வச்சுங்கன்னா அந்த 2 ஏக்கர் கேட்டகரியிலையும் வரல, அடிபட்டு போயிட்டா நம்ம விவசாயி. சரி, இப்ப இதுக்கு அடுத்தது 3வது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவினுடைய சட்டப்படி 1.5 லட்சத்துக்கு மேல கடன் கொடுத்தா பிணையம் கொடுக்கணும். அந்த கூட்டுறவுல கொடுக்கக்கூடிய கடனுக்கு பேரு பயிர் பற்று உரிமை கடன். நீங்க நம்ம எந்த விதமான கொலட்ரல் செக்யூரிட்டியும் பிணையம் இல்லாம நம்ம செய்யக்கூடிய சாகுபடியினுடைய அடிப்படையில் அந்த சாகுபடியில் விளையக்கூடிய பயிர் மேல கொடுக்கிறது தான் பயிர் பற்று உரிமை கடன். அதுதான் அது சரியான வார்த்தை. அந்த வகையில் கொடுக்கக்கூடிய இந்த கடனை நீங்க அரசாங்கம் ரைட் ஆஃப் பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில செஞ்சிருக்கிற 2 விஷயத்தை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். 19,000 கோடி போன அரசும் சொல்லிச்சு கடன் கொடுத்ததுன்னு, இந்த அரசும் சொல்லுது விவசாயிக்கு கடன். இப்ப 19,000 கோடினா நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கூட்டுறவினுடைய பங்களிப்பு நிலவாரியா சொல்லணும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் முதல்வர் சொன்னது என்னன்னா 5 ஏக்கர் கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாதி தள்ளுபடின்னு சொன்னார். அப்ப நிலத்தின் அடிப்படையில் தானே சொன்னீங்க. அப்ப நிலத்தின் அடிப்படையில் சொன்னா 5 ஏக்கர் வரைக்கும் சிறு விவசாயி தானே. அப்ப நீங்க முழுமையான தள்ளுபடி கொடுக்கணும். சரி, அப்படியே இல்லைனாலும் பகுதியாவது தள்ளுபடி கொடுக்கணும். இந்த 2 கேட்டகரியிலுமே வரல. அப்ப என்னதான் உங்களுடைய பங்களிப்பு இந்த நாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 100 ஏக்கருக்கு நீங்க கடன் கேட்டீங்கன்னா கூட்டுறவுடைய பங்களிப்பு டெல்டா விட்டு வெளியில போனீங்கன்னா 9 ஏக்கர் தான். டெல்டாக்குள்ளார போனீங்கன்னா 11.33 ஏக்கர்ல இருந்து 14 ஏக்கர் வரைக்கும் தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு மொத்த நிலத்துக்கும் கடன் கொடுக்குதுன்னு நினைக்கவே வாய்ப்பே இல்லை. மொத்தத்தில் கொடுக்கிறது 100 ஏக்கருக்கு 11.33 ஏக்கர்ல இருந்து 14 ஏக்கர் தான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, விவசாயிகளுடைய எண்ணிக்கையை கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 லட்சத்தி கொடுத்துருக்கிற கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 14 லட்சம் பேர் இருக்காங்க. 21,000 பேர் தான் இப்ப ஜம்ப் ஆயிருக்கிறாங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன அறிப்பிலிருந்து கூட வந்திருக்கிறவங்க 21,000 பேர். அப்ப நீங்க சொல்ற விதிப்படி 5 ஏக்கருக்கு உள்ளார வரணும்னா 1.5 லட்சம் தான் கோஆபரேட்டிவ் சட்டமே. நீங்க கொடுத்திருக்கிற கடனை நீங்க வேணா எடுத்து பாருங்க. பிணையம் இல்லாம கொடுக்கக்கூடிய கடன் என்பது 1.5 லட்சத்துக்கு மேல யாருக்குமே கடன் வழங்கல. வேணா நீங்க ரெக்கார்ட் எடுத்து பரட்டி பாருங்க. அப்ப 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள கடன் கொடுத்துருக்கவங்களுக்கு 75,000 ரூபாய் தள்ளுபடி கொடுக்கணும்ல. அது என்ன மறுபடியும் அதுல போய் பாதியில நிக்கிறீங்க, 35,000 நிக்கிறீங்க. இதை நம்ம விளக்கமா இந்த அரசுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி இந்த விவசாயிகளுக்கு உண்மையிலேயே அவங்க பால் இறக்கம் இருக்கு,
நான் வந்து அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லும்போது திருச்சிக்கூடத்தில் சொன்னது, நான் விவசாயி இல்லை, ஆனால் இன்னொரு பிறவி எடுத்தா விவசாயியா பிறப்பேன், நான் பிறந்தா விவசாயியா தான் பிறக்கணும்னு சொன்னார். அப்போ உண்மையிலே சொன்ன நீங்க உங்களுக்கு எங்க மேல இரக்கம் வேண்டாம், கருணை வேண்டாம், சட்ட ரீதியா நீங்க சொன்ன வாக்கை நிறைவேற்றுங்க. அதை தான் நம்ம வலியுறுத்தணும். இந்த 2 விஷயங்களையும் நீங்க நடைமுறைக்கு எடுத்துக்கங்க. இந்த 2 விஷயத்தையும் உங்க வழியில போகும்போது நிச்சயம் வெற்றி காணும். அதனால மேகதாட்டு அணை பிரச்சனை தொடர்பாக நீங்க சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியா நம்ம வழக்கால வென்றால் ஒழிய மத்திய அரசும் சரி கர்நாடக அரசும் சரி நம்மோடு ஒத்து போகாது. நேற்றை வரை பதுங்கிய மிரண்டு பேசின சிவகுமார் தமிழக அரசு ஒரு மனதோடு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வருதுன்னு இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றேன்னு சொல்றாங்க. இது ஏமாத்து வேலை. தமிழக அரசு நம்பக்கூடாது. சட்டபூர்வ நடவடிக்கையை தொடரணும்னு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.